இன்னைக்கு என்னுடைய பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஷாப்புக்கு கிளம்பிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் நேற்றே வந்து சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸில் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தான் அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறோம். என்ன விஷயம், என்ன ஏது, எதுக்காக இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து ராமனுக்காக. இது ராமனுக்காக சர்ப்ரைஸ் தான். இது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத இந்த வீடியோலாம் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, எங்கள் ராம் குட்டிக்காக இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். நான் அது ரொம்ப நாள் அது சர்ப்ரைஸ் பண்ணி, ஆனால் அது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை வேலைகள் போய்கிட்டதுனால பெரிய விஷயம் கேட்டேன். பிறந்தநாள் பண்ணி கொடுன்னே பண்ணி கொடுத்துச்சு. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சு கடைக்கு கிளம்பிட்டோம். மணி இப்போ 8:15 தான். சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி காலையில் எடுத்துருந்தேன். இப்போ ஷாப்புக்கு வேற கிளம்பலாம், அதனால எடுக்க முடியாதுங்க. என்ன ஏது அப்படிங்கிற வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்போ வந்து ராமனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வாங்க கண்ணமுடிக்கு. இது பாரு, ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, இது பெரிய விஷயம் தான். ஒன் கிட்ட வந்துரு, இப்படி வந்துரு. 1 2 3. அப்படி சாக்கானும் அப்படி கிடையாது. நாங்கள் முன்னாடியே எடுத்துட்டோம். என்ன ஏதுன்னு நான் காமிக்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. 2 வண்டி சவுண்டு கேட்குது. நம்ம வீடை பார்த்துக்கோங்க, இப்படி தான் கிடக்குங்க. நான் மொத்த கிடக்கு யாருமே இல்லை. 1 வண்டி எடுத்துக்கிட்டுமா? 1 2 3. இப்போ நம்ம வந்து நம்ம கடைக்காக ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு இன்னொரு வண்டி எடுக்கணும்னு நினச்சோம். ஏன்னா அந்த இடத்துல பார்க்கிங் இல்லை. முக்கியமான ரீசன் அது சொல்லிடுங்க. முக்கியமான ரீசன் இங்கே பார்க்கிங் இல்லை. இதுவும் நிப்பாட்ட முடியாது, அந்த ஊதா காரையும் நிப்பாட்ட முடியாது. அது இன்னைக்கு தான் அப்பா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அவர் வச்சுருந்தார் அப்பா ஒரு 10 நாளாக. இந்த காரை பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆமாம், இது இப்போ எடுத்துருக்கு இந்த வண்டி. கம்மி ப்ரைஸ் தான், மொத்த அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அது நான் சிறுக சேர்த்து வச்ச காசுங்க. மகிழன் வண்டி, மகிழன் பேர் போட்டாச்சா? சின்ன வண்டி தான். என்ன வண்டின்னு சொல்லிடுங்க. இது என்ன வேகனாரு? வேகனார் கொஞ்சம் அப்டேட் மாடல். மாமா வச்சிருக்கிறத விட கொஞ்சம் அப்டேட். இது கொஞ்சம் அப்டேட் நல்லா இருக்கும் இந்த வண்டி. நான் வந்து சில பல வேலைகள் பார்த்து வச்சிருக்கேன். வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மாலை போட்டோம். மாலை போட்டிருக்கு. அது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கணுன்னே வச்சுருந்தோம். அதுக்காக தான் காமிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா மகிழன் நேம் போட்டு அப்படியே வந்து நம்ம போட்டாச்சு. எப்பயுமே நம்மளோட பிராண்ட் நேம் என்ன, இங்கே போய் சூப்பராக தெரியுது, ரெட் கலர் மாதிரி. இங்கேருந்து பாரு, நல்லா தான் இருக்கும். வீடியோவில் பாருங்க, இங்கே ஒரு மேஜிக் மாதிரி கிடக்கும் பாரு. இப்போ பாருங்க, தெரியுதா? ரெட் அடி ஒரு மாதிரி வருது, நல்லாயிருக்கு. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா சிறு சிறு வேலைகள் பார்த்து வச்சுருக்கோம். என்னென்னு காமிக்கிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டிருக்கோம். சீட்டு மேட்டு எல்லாமே போட்டாச்சு. எதுவுமே போடாமல் தான் வந்துச்சு. சீட் கவர் போட்டிருக்கோம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரில், எங்கள் வீட்டோட கலரில். வுட் ஒர்க் எல்லாமே வந்து அந்த கலரில் தானே இருக்குது. அதான் ஃபுல்லாக அப்படியே போட்டாச்சு. ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் போட்டிருக்கோம். மகியோட தலைவாணி கிடக்கு. நேற்று நாங்கள் போய் இது வந்து லெச்சு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் நேற்று. மகியோட பிறந்தநாளுக்கு அந்த ட்ரெஸ் உள்ளே இருக்குது, அதையும் எடுத்துக்குருவோம். ஓகே, இதுதான் நம்மளோட கார். இதுதான் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். எதுக்காக வாங்கியிருக்கோன்ற ரீசன் வந்து ராம் சொல்லியிருப்பார் இல்லையா? இங்கே நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்கு. நம்ம கார் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. சின்ன கார் தான், அந்த இடத்துக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்கு ஒரு காரு. கம்மி பட்ஜெட் தான் வந்துச்சு. அதனால் சரி, நான் வந்து ராமனோட பர்த்டேக்காக வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மகிழனோட அடுத்த ஒரு அத்தியாயம்னா இதுதான். என்ன இந்த கார் வந்து எனக்கு வந்து இந்த சின்ன கார் வாங்கணும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு சுத்தமாகவே கிடையாது. என்ன பிளான் அப்படின்னா, நான் வந்து ராமனோட பர்த்டேக்கு நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1 10 1 20 வரை சேர்த்து வச்சுருந்தேன். எதுக்காக அப்படின்னா, ராமனோட பழைய பிரேஸ்லெட்டை போட்டுட்டு புதுசாக ஒரு பிரேஸ்லெட் நல்லா பெருசாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் கொஞ்சமாக வந்து கிட்டத்தட்ட நான் சும்மா சேர்த்து வைக்கிறேன். ஒரு 1.5 வருஷம் இருக்குமா, ஒரு வருஷத்துக்கு மேலே. போன பர்த்டே முடிஞ்சு அந்த கையோட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான்னா அப்போலேருந்து சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு காசு தான் வந்து இந்த காசு, இந்த காரில் போட்ட காசு. அவனுக்கு பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் ராம வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லை, கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு சின்ன கார் வாங்க நல்லா சொல்லி தேடிட்டே இருந்தான்.
ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறவே இல்லை கார்லாம் வேணாம், தேவையில்லாத செலவு, ஏற்கனவே 2 கார் நிற்குமோ எதுக்கு இன்னொரு கார் வாங்குவோம், வேணாம் கண்ணு படும் அப்படி இப்படி நிறையா சொன்னேன். ஆனால் நான் வந்து இல்லை, கார் பெரிய கார் 2 போட்டாலுமே ரிஸ்க்கு, அந்த இடத்துல ரொம்ப பெரிய கார் போட்டோம்னா பக்கத்தில் வண்டிலாம் போக முடியல, அந்த பெரிய காராக இருக்கும், சின்ன கார்னா பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சரி ஓகே நம்ம ஒரு சின்ன காரை எடுத்துருவோம், வேறு வழி இல்லை, நம்மளோட தொழிலுக்காக இதை ஆரம்பிக்கப்பட்டு நான் யோகா எழுதி போட சொன்னேன். ராம வந்து வேணாம் மகிழனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அழகாக சின்னமாக இருக்கும், நல்லா இருக்கு. நான் நேற்று ராஜபாளையம் வந்து இந்த வண்டி தான் வந்தோம், செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ சொகுசாக இருக்குது. சின்ன வண்டியாக இருந்தாலும் அவ்வளோ சொகுசாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்கு இந்த வண்டியில். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன் வேலை. ஏசி மட்டும் ரொம்ப நாள் ஏசி ஓடிட்டே இருந்துச்சு, நேற்று மட்டும் ஏசி கூலிங் குறைஞ்சிருச்சு. ஆமாம், அது கொஞ்சம் லாங் டிரைவ் லாங் டிரைவ்னால குறைஞ்சிருச்சு, அது என்னன்னு பார்க்கணும். இல்லை அதெல்லாம் ராம் வந்து எல்லாத்தையுமே விட்டு அந்த கார் இப்போ சர்வீஸ் போயிட்டு ப்ளூ கார் வந்திருக்கு, அதுக்கடுத்து இதை கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கடுத்து இது இனிமேல் நம்ம வீட்டில் வந்து 3 மகிழன் காரு, மூத்தவன் 2வது இவன் தான் 3வது அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. போதும் அதனால அந்த காரை சேல் பண்ணுற ஐடியா இருந்தோம். அப்போ வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன், எதுக்கு அது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ராசியான காரு, அதை நான் வந்து சேல் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து இவன் வந்து ராசி தான் எங்களுக்கு. எல்லாமே ஒவ்வொன்று வாங்கும்போது ஒவ்வொன்று ராசின்ற மாதிரி மகிழன் பேர் எப்படி எங்களுக்கு ராசியோ மகிழன் ராசியோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒரு பொருள் வரவோ அது எங்களுக்கு ஹாப்பியாக தான் நடக்குமோ தவிர்த்து கீழே நாங்கள் வந்து டவுன் ஆகவே மாட்டோம். அந்த மாதிரி இவன் வந்து எங்களுக்கு உழைச்சி கொடுப்பான்ற நம்பிக்கையோட இந்த பயணத்தை தொடர போகிறோம். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப எங்களுக்கு உழைச்சி இப்போ 1 மாசமா அவன் இந்த ரெகுலர் 10 நாள் ஆச்சாரமா 10 நாள் ஆச்சு, 5 நாள் தான் ஆச்சு, 6 நாள், இன்னைக்கு 6வது நாள், 7 நாள் ஆச்சு. 7 நாள் ஆச்சு. அங்கே எந்த ஊர் வந்துச்சு அப்படின்னா என்னது கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருந்து ஒரு டிரைவர் போட்டு வந்துச்சு நம்ம காரு. ரொம்ப ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஈஸியாக எங்களுக்கு நிறைய பொருள் கிடச்சிரும், அந்த மாதிரி கிடைச்ச ஒரு பொருள் தான் இது. ஆமாம், அது அதே மாதிரி தான் தாரும் டக்குன்னு பார்த்தோம் அமைஞ்சு. அது வேற என்ன கிலோமீட்டர்லாம் கரெக்டாக கம்மியாக இருந்துச்சு, இவ்வளோ ரேட்டுக்கு வந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் இந்த ரேட்டில் எங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைச்சும் போது ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த தெளிவுக்கு இந்த மாடல் இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் இல்லை. இந்த மாதிரி கார் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சரி பழசாக இருக்கும், இத்தனை லட்சத்துக்கு ரொம்ப பழசாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். நான் வந்து பார்த்த உடனே நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். அதே மாதிரி தான் தாருமே, அந்த ஷோரூம் போய் ஷோரூம் இல்லை என்னது அந்த கன்சல்டிங் இடத்துல போய் பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு. அப்படியே அப்படி ஷாக், ஏன்னா இப்படி ஒரு காரை எடுத்துட்டு போய் செகண்ட்ஸ்ல புதுசா இருக்குடா, அதே அந்த ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல புதுசா இருந்துச்சு. என்ன எக்ஸ்ட்ரா நம்பர் பிளேட் மட்டும் தான் இருந்துச்சு, அப்படியே புதுசாக தான் இருந்துச்சு கார் எங்களுக்கு பார்க்கும்போது. உள்ள மட்டும் சில பொருட்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால அதை மட்டும் இப்போ மாற்றணும், இன்னுமே புதுசாகிடுச்சு. எல்லாம் சீட்டு ஸ்டேரிங் கவரு நீட்டாக வச்சுருந்தாங்க. ஆமாம், கார் ரொம்ப நீட்டாக இருக்குது, சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன ரொம்ப மைனூட்டாக வேலையெல்லாம் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெருசாலாம் வேலை கொடுக்கும். செலவுமே எங்களுக்கு இதுவரையே வந்து ஹெவியான செலவு எந்த காருமே எங்களுக்கு வச்சது கிடையாது. வச்சா அந்த டிரைவர்ல தான் ரொம்ப வருஷம் ஓட்டினதுனால. ஆமாம், 5 வருஷம் ஆக போகுதுடி. ஆமாம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அதில் மட்டும் கொஞ்சம் செலவாகும், மற்ற எந்த அதையும் தான் பார்த்துட்டேன் நீ ஃபுல்லாத்தையும். இப்போ வந்து பெட்ரோலுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெறும் 2500க்கு கடை சரி இது அதாவது வாங்கினப்ப 2000 ரூபாய்க்கு போட்டு வந்தோம். 2000 ரூபாய்க்கு போட்டது தான். அதுக்கடுத்து நாங்கள் பெட்ரோலே 1 வாரமாக போடல. நேற்று கோயிலுக்கு போகும்போது தான் 2000 ரூபா போட்டேன், 2500க்கு போட்டேன், 2500 போட்டோம். அவ்வளோ அந்த அப்படியே இருக்கு. ஒரு 4 நாளைக்கு ஓடும். அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு சூப்பராக கொடுக்குது. அங்கே டிரைவர் வந்தோடனே அந்த கார் வந்ததுலேருந்து இதுவரை 1 வாரமாக பெட்ரோல் போடல, நேற்று தான் போட்டோம். அது இன்றைக்கி எத்தனை ஓட போகுதுன்னு தெரில, கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார்னே சொல்லலாம். எல்லோரும் வந்து சில பேர் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியும் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு. சில பேர் சூப்பர் கார் இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி நானே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ரொம்ப நன்றி ஸோ மச் அப்படின்ற மாதிரி. அடுத்து இன்னும் நிறைய கார் வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும், சின்ன சின்ன ஆசைகள், ட்ரீம்ங்க, அதெல்லாம் கனவுங்க, இதெல்லாம் கனவு அப்படின்னா. இப்போ வந்து அந்த கார் சேல் பண்ணலாமா, இந்த காரை சேல் பண்ணலாமா, 2 காரையும் சேல் பண்ணலாம். இது 19,000 ஓடி இருக்கு இந்த வண்டி, இது 68,000 ஓடி இருக்கு, இது வந்து 82,000 ஓடி இருக்கு. எல்லாமே கம்மியாக தான் ஓடி. ஆனால் அதிகமாக ஓடினது இவன் தான் எங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்தேன். சம்பாதிச்சு கார் எங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஓடாத ஊரே இல்லை. பெங்களூர் வரை சார் போயிட்டு வந்துட்டாரு. பெங்களூர், ஒசூர், மைசூர், பெங்களூருக்கே பை சொன்ன ஆளு வரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசியான காரு. நான் வந்து தாரை கொடுத்தாலும் சேல் பண்ணுவேன்னு தவிர்த்து அந்த கார் நான் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன். ஏன்னா முத மயிலனோட நேமில் என் பேரில் ஒரு கார் வந்துச்சுன்னா, என் வீட்டை நோக்கி வந்துச்சுன்னா இதுதான் அது. அவ்வளோ ராசி. இது வாங்கினதுக்கப்புறம் சரி, நம்மளுக்கு வந்து பைக் வாங்கினதுக்கப்புறமும் சரி,
இடம் வாங்கினதுக்கு பிறகு சரி எங்களுக்கு ஒரு செலவு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செலவு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் செலவு ஆகுமே தவிர்த்து அது வேணாம் ஐயோ ஏன்டா வாங்கணும்னு எங்களுக்கு சத்தியமாக இதுவரை தோணுனதே கிடையாதுங்க. எது வாங்கினாலுமே இந்த வண்டிக்கு ரீசெண்டாக வந்து 40 ரூபா இப்போ செலவு பண்ணியிருக்கேன். சஸ்பென்சரு எல்லாமே மாற்றி புதுசாக நிற்கிது வண்டி. இப்போ 2 டயர் புதுசு போட்டிருக்கேன், பேக்கில் 2 டயரு. எங்களுக்கு வந்து இதுவரை இப்போ இந்த 3 கார் வாங்கிட்டோம், தேவையில்லாமல் இந்த கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அந்த கார் வாங்கிட்டோம் அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தோணுனதே கிடையாது. ஏனே தெரியல, எல்லாமே ஓடும், எல்லாமே எல்லா நாளும் ஓடும். சும்மா அதனால கிடக்கிற கார் நிற்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஏன் வாங்கணும்னு தோணவே நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ ராசியாக தான் அமையுது அது ஒன்றுமே. அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கார் வாங்குற மாதிரி வருஷம் எப்படி கார் இருக்குன்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணி சொல்லுங்க. எப்படி வராமல் இருக்காரு என்னை மாதிரியே க்யூட்டாக இருக்கா? காரு தான் க்யூட்டாக இருக்குது. உன்னோட இல்லை உன்னை விட சாரி காரை விட கார் தான் க்யூட்டாக இருக்கு. ஓகே, எத்தனை தடவை அந்த காரை பார்த்தேன்? ஒரு 100 தடவை வெளியே தான் நிற்கும், கடைக்கு வெளியே எட்டி போட்டு அடிக்கடி பார்த்துருக்க மாட்டாங்க. காரை எட்டி தடவை பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே அம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.